கவலைப்படாதம்மா, உனக்கும் உங்க அக்கா ஜானகிக்கும் கண்டிப்பா விடிவு காலம் உண்டு. ஜஸ்டிஸ் தான் வந்திருக்கிறாரு. நீதானே வயசுல சின்னவன், போய் கதவை தர. நான் இங்க எப்படி வந்தேன்னு நீங்க யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்க அப்பா கிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். அவர்கிட்ட நீங்க கொடுத்த அட்ரஸ் அவருக்கே தெரியாம பார்த்துதான் நான் இங்க வந்தேன். ஓ காட், உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பா நினைச்சாரு. ஆனா முதல்ல உனக்கே தெரிஞ்சிடுச்ச. ஆமா, நீ இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியாது. நீங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். ஒரு முடிவுக்கு வந்தேன். நேரா அப்பா ரூமுக்கு போனேன். நடந்ததை நினைச்சு அழறீங்களாப்பா? அதான்ப்பா, எனக்கு அந்த வீட்டுல நடந்ததை நினைச்சு அழறீங்களா? ஏன்பா, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க கொஞ்ச நாள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்களேன். ஆமாம்மா, எனக்கும் அப்படி ஒரு சேஞ்ச் தேவைதான். நீ கூட வரியா? உங்க கூட உங்க பொண்ணு வரணும். வருவா? பல வழக்குல நீதி வழங்கினப்பா, அவர் வழக்குல என்ன செய்யறதுன்னு புரியாம நிக்கிறாரு. யோசிச்சு பார்த்தேன். பாவம் செய்த அவரு தன்னால பாதிக்கப்பட்ட மாதவியை கூட்டிட்டு போய் ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுதான் சரின்னு பட்டுச்சு. அக்கா, ஆமா மாதவி, அதனாலதான் இந்த பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நீதான் அவர் கூட போற. உனக்கும் அப்பாவோட இருந்த மாதிரி இருக்கும். எப்படி நீ அவர் மாதவியை ஏத்துப்பாரு? மாதவியா போனா தானே ஏத்துக்க மாட்டாரு. ஜானகியா போனா பல சமயம் பொம்பளைங்க ஆம்பளைங்களை விட நல்லாவே முடிவெடுக்கிறாங்க. இத பாருமா, மாதவி உங்க அப்பாவோட நெருங்கி பழகணும் அப்படின்னு எடுத்த முடிவை நான் மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். 2 பேரும் உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கங்க. நீ போய் மாதவியாவா, நீ போய் ஜானகியாவா. மாதவி, நீ இப்போ ஜானகி அடக்கமா பதவிசா நடக்கணும். நட உட பாவனை எல்லாம் ஜானகி மாதிரி இருக்கணும். அச்சா, வரேங்கா. சரிம்மா, போ, எல்லாம் நல்லபடியா இருக்க. ஜானகி, என்னப்பா? என் ரூம் பீரோல செக் புக் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்து வாமா. இவர் ரூம் எங்கே இருக்கும்? சரிப்பா. என்னமா தேடுற? செக் புக் தேடுறேன்ப்பா. அத ஓ ரூம்ல தேடுனா என் ரூம்ல எல்லாம் வச்சிருக்கேன். ஏம்மா, ஓ ரூம் அது என் ரூம் அதுன்னு தெரியாத அளவுக்கா நீ குழம்பி போயிருக்க? மிஸ்டர் ஜஸ்டிஸ் வேதலிங்கம், செக் புக் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு பீரோல தேட சொல்ற அளவுக்கா நீங்க குழம்பி போயிட்டீங்க? அம்மா ஜானகி, செக் புக் எங்கிட்டே தான் இருக்கு. ஏதோ ஞாபகத்துல உன்னை தேட சொல்லிட்டேன். பாப்பே, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டே. பரதன் கண்ணால் கண்டதும் போய், மத்தவங்க காதால் கேட்டதும் போய், தீர விசாரிக்காம உன்னை துரத்தினவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க இல்ல, ஆனா கண்டிப்பா தட்டி கேட்கப்பட வேண்டியவங்க. இத பாருமா,
நீ பத்தினிங்கிறத நிரூபிச்சு அவங்கள தீக்குளிக்க வைக்க நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன். சில சமயம் ஆம்பளைங்களை நல்ல முடிவெடுப்பாங்கம்மா. உண்மையை அவர்கிட்ட சொல்ல போறீங்களா சித்தப்பா? சொல்லலாம்டா. ஆனா உங்க அப்பா ஒரு பெரிய 10ஆம் பசலி. அது எங்க அண்ணன்டா. உட்காரு. நீ நல்லவன்னு தெரிஞ்சு உன்னை ஏத்துக்கிட்டாலும் மாதவி ஒரு மாதிரி, உங்க அப்பா 2 மாதிரி. இந்த விஷயம் பின்னாடி தெரிஞ்சா மறுபடியும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமா. அதனால மாதவியும் ஜஸ்டிஸும் பண்ணின தப்ப மறந்து மன்னிச்சு அவங்கள தங்க குடும்பத்துல சேர்ந்தவங்களா ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்க குடும்பத்துக்கு வரணும். அப்பதான் இவளுக்கு எதிர்காலத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு நான் என்ன மாமா பண்றது? நீ நேரம் உன் புருஷன் வீட்டுக்கு போ. உண்மை தெரியாம அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்களே. அம்மா, ஜானகி ஜானகியா போனா தான் ஏத்துக்க மாட்டாங்க. ஜானகி மாதவியா போனா, குரு நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் உல்டா. வெரி குட் சித்தப்பா. அண்ணி உடனே கிளம்புங்க. உடனே கிளம்ப கூடாதுடா மடையா. அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. பொன்னம்பலத்தை பார்க்கணும். குட் மார்னிங் மிஸ்டர் பொன்னம்பலம். இந்த போட்டோவை பொண்ணும் உங்க வீட்டை சேர்ந்தவங்க தானே? ஆமா. ஏ ஐ எம் சாரி. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கும் போது போட்டுக்கிட்டு இருந்த துணிகள், நகைகள். இந்தாங்கம்மா. இதையெல்லாம் வாங்கிட்டதுக்கு அத்தாட்சியா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அவங்க தற்கொலைக்கு யார் காரணம்? அவங்களே லெட்டர் எழுதியிருக்காங்க என் தற்கொலைக்கு யாரு காரணம் இல்லைன்னு. இந்த பொண்ணு எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியாம ஒரு வாரமா அலைஞ்சிட்டு நேற்றுக்கு தான் பாடி எரிச்சோம். திட்டப்படி சட்டப்படி நாங்க வரோம். இந்த 210 ரூபாய் வச்சுக்க. நாடகத்துல நடிச்சா கூட இவ்வளவு பணம் கிடைக்காது சார். அடிக்கடி கூப்பிடுங்க சார், வந்து போறோம். இப்போ நீ பண்ணின காரியம் சட்டப்படி குத்தம் தெரியுமா? விஷயம் வெளியில தெரிஞ்சா நெஜ போலீஸ் EPCO 420 செக்ஷன் படி உன்னை உள்ளதில் இடுவான் தெரியுமா? சார் அப்ப அந்த வீட்டுல போய் உண்மையை சொல்லிடுறேன் சார். அவங்க உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்களே. ஐயோ. அதனால இனிமே நீ அந்த வீட்டுக்கும் போக கூடாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது, விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இல்லன்னா EPCO 420 உனக்கும் சேர்த்துறான். வரேன் சார், வரேன் சார். ஜானகி செட்டப் ஓகே ஆயிடுச்சுமா. நாளைக்கு காலையில நம்ம 3 பேரும் புலவர் பொன்னம்பலம் வீட்டுக்கு படம் எடுக்கிறோம். இடது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. சங்கரா, இவ மிஸ் மாதவி, இவர் எங்க அண்ணன் மிஸ் பொன்னம்பலம். அச்சா, ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் பொன்னம்பலம். நானும் சித்தப்பாவும் உங்ககிட்ட கூட சொல்லாம பாம்பே ஹைதராபாத் போய் தேடி கண்டுபிடிச்ச மிஸ் மாதவி. அப்படி என்ன அண்ணி வேற மாதவி வேறயா? இந்த சந்தேகம் உனக்கு அன்னைக்கே ஏற்பட்டிருந்தா வீட்டுல இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காதரா பொறுக்கி ராஸ்கல். சித்தப்பா, இப்பவே ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன். லட்சுமணா, அதுக்கு அவசியம் இல்லை. ஏன் ஜானகிக்கு என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஜானகி, அம்மா ஜானகி, அம்மா ஜானகி, ஜானகி, என் அண்ணனும் அவன் குடும்பமும் தெரியாம செஞ்ச தப்புக்கு அவங்கள மன்னிச்சிருமா. என்னடா அது அழுகே வர மாட்டேங்கிறது. அம்மா ஜானகி, நீதான் தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா. உன் முன்னாடி எல்லாரும் சின்ன பசங்களா நிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாகல. உனக்கு மேல இருக்க கூடாது, உனக்கு மேல இருக்க கூடாது.
டேய் இந்தடா இத கொண்டு போய் ராம ரூம்ல வை. அதுல இருக்கிற பொட்டை அடிச்சிடும். ராம ரூம்ல வைடா. ஒரே உருவத்துல 2 பேர். அதுதான் எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. இவளுக்கும் இவளோட பிறப்பை பத்தி அதிகம் தெரியல. டேய் லக்ஷ்மணா, சித்தப்பா. ஜஸ்டிஸ்க்கு போன் பண்ணி அவர் வர சொல்லு. சரி சித்தப்பா. வேணாண்டா, நானே 4 தடவை டெலிபோன் பண்ணேன், மணி அடிச்சுட்டே இருந்தது. நேரடியா போய் பார்த்தேன், வீடு பூட்டி இருந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், எங்க போயிருக்காருன்னே தெரியலையா. ஓஹோ. அம்மா மாதவி, ம், இப்படியே மாடிக்கு போனா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, அது ராம ரூம். தெரியும். அதுக்கு எதிர ஒரு ரூம் இருக்கு, காலி ரூம். அந்த ரூம்ல போய் நீ தங்கிக்கமா. குடி கடை போவா. இவ இங்கேயா தங்க போறா? ஆமா. ஏன் இவளை பத்தி நல்லா தெரிஞ்சுமா அப்படி கேக்குறீங்க? ஒரு குடும்ப பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த போது கூட நம்ம இதையே தான் சொன்னோம். அவ பண்ண சமையல கீழே குட்டினோம். அவளை அங்க போகாதே இங்க போகாதேன்னு சொன்னோம். இந்த வீட்டை விட்டு துரத்தினோம். கடைசியில இந்த உலகத்தை விட்டே துரத்திட்டோம். நீ மாடிக்கு போமா. நில்லு சித்தப்பா, இது மானமுள்ள குடும்பம். ஊர்ல அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஏன் சார், நீங்க ஹைதராபாத்ல உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு காரியம் பண்ணீங்களே, அப்ப இது மானமில்லாத குடும்பமாவா இருந்தது? உங்க அப்பாவோட மரியாதை என்ன மசால் வடை சாப்பிடவா போயிருந்தது? நீ மாடிக்கு போமா. நில்லு சங்கரா, அண்ணா, எனக்கும் இந்த வீட்டுல சம பங்கு இருக்கு. அவ இங்கதான் தங்குவா. நீங்க யாரு கேக்குறதுக்கு? சங்கரா அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சாகர வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவ இங்க தங்க வேண்டாம். வாமா, நம்ம வெளில போய் தங்கிக்கலாம். மாடிக்கு போமா. ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருச்சு. யார கேட்டு கோலம் போடுற? உன்னதாண்டி கேக்குறேன், யார கேட்டு கோலம் போடுற? ஆண்டி, போட்டா என்ன தப்பு? இது புனிதமான துளசி மரம், இங்க நீ எப்படி கோலம் போடலாம்? அச்சா, ஒரு பத்தினி கோலம் போட்டா அப்ப கூட நீங்க இதேதான் சொன்னீங்க. நீங்க போட வேண்டாம் சொன்னா நான் போடல. நீங்களே போடுங்க ஆண்டி. 1 மினிட். ஒரு கேள்வி. நான் என்னதான் அழிச்சுக்கிட்டேன்? நீங்க 2 உயிரை அழிச்சிட்டீங்க. ஐ மீன் கொலை பண்ணிட்டீங்க. பாப்பா உயிரும் சேர்த்து. எரியில கொல்லி இல்ல. எந்த கொல்லி நல்ல கொல்லி? நானா கொலை செஞ்ச நீங்களா? யோசிச்சு பாருங்க, கோலம் போடுங்க. தொட்டடாய். என்னம்மா ஜானகி, உன் மாமியார் தீ குளிச்சிட்டு இருக்கல? அத்தை கிட்ட என்ன இந்த மாதிரி பேச வச்சுட்டீங்களே மாமா. சித்திரகுப்தா, இவ சொன்ன வார்த்தையில புண்ணியம் இருந்தா இவ கணக்குல எழுது, பாவம் இருந்தா என் கணக்குல எழுது. சொல்லிட்டேம்மா, நீ உன் கடமை அசை, பாரத்தை தூக்கி என் தலையில போடு. இதுதான் உன் மாமா உனக்கு சொல்ற கலியுக பகவத்கீதை. தள்ளு. கேட்டீங்களா? அவன் என்ன கொலைகாரின்னு சொல்லிட்டு போறான். கேட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன செய்ய முடியும்? அவ சொல்றது உண்மைதானே. அப்படி உட்காருங்க, கொஞ்சம் இருங்க வரேன். என்னாச்சு சங்கரா? ரத்தம். அப்பா, எங்க காட்டுங்க. நடு ஹால்ல என்ன இது அக்கிரமம்? என்ன வார்த்தை சொன்னேன்? இவங்க அண்ணிமா, என் தாய்க்கு சமம். அப்படியா? ஜானகியும் இந்த லட்சுமணனுக்கு அண்ணிதான். இவருக்கு தாய் மாதிரி. அன்னைக்கு இந்த அம்மா அவளை என்ன சொன்னாங்களோ அதேதான் நானும் திருப்பி சொன்னேன். இதுல என்ன தப்பு? நல்ல அடி நெத்தியில. அவ என்ன வார்த்தை சொல்லிட்டு போற பாத்தீங்களா? எய்தவன் இங்கேயே இருக்க அம்பை நோவது ஏன்? என்னென்ன சொல்ற? எவனோ தன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறானே,
அவனை பத்தி சொன்னேன்.